ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் முன்பதாக தேவனுடைய செய்தியை கொடுக்க ஆண்டவர் தந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்கு முன்பதாக நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். என்னாலும் ஊழியக்காரனு கூட ஆண்டவர் பேசினார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறேன், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி. கடந்த கிழமை நான் அதை அனுபவிச்சேன். கடந்த திங்கள் செவ்வாய் வியாதிகள் கிழமைகள் நான் சரியாக வியாதிப்பட்டேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கல. அப்படி ஒரு பயங்கரமாக மிகவும் பலவீனம் அடைந்து நான் ஜபிக்கக்கூடிய இயலாத அளவுக்கு நான் மிகவும் வருத்தப்பட்டிருந்தேன். இப்பொழுது ஊழியக்காரனுடன் வியாழக்கிழமை சொன்னேன், என்னால் இந்த சண்டே மெசேஜ் எடுக்க முடியாது, தயவு செய்து யாரையாவது மாற்றி போடுங்க, நான் ஜபிக்கலை, என்னால் இயலாமல் இருக்குது, தயவு செய்து வேறு யாரையாவது போடுங்க. அவர் சொன்னார், ஜபத்திலேயோ உபவாசத்திலேயோ தங்கியிருக்கிற ஆண்டவர் கிருபையில மாத்திரம் தங்கிடு, நீ தான் எடுக்கணும், ஆண்டவர் உன்னைய பலப்படுத்துவார் என்று அவர் சொல்லிவிட்டார். அண்ணன் எனக்கு நித்திரை வரவில்லை. 12 மணியிலிருந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 1:45 அளவில் நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னைய வழி நடத்தணும், என்னால் முடியாது ஆண்டவரே, நீங்கள் நீ சூழ்ந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் அந்த அந்நிய பாஷையில் ஜபிக்கிற வேளை ஆண்டோடைய பிரசன்னம் அப்படியே என்னை சூழ்ந்திருந்ததை நான் அப்படியே உணர்ந்து கொண்டிருந்தேன். அந்நிய பாஷையில ஜபிக்கிற வேளையில தான் இந்த வசனத்தையும் அந்த வெளிப்பாட்டையும் ஆண்டவர் அப்படியே பேசி கொண்டிருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனமாக இருந்தாலும் கூட நாங்கள் யாவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனம் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது ஒத்தாசை வரும் பர்வதம். அநேகமான நாட்களுக்கு ஒத்தாசை என்றால் என்னென்று விளங்குகிறது இல்லை. சிலர் சொல்லுறதை நான் கேட்டிருக்கிறேன். என்னோட கூட கொஞ்சம் கூட வாரீங்களான்னு கேட்டா, ஏன்னு கேட்டா, நீங்க வந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. ஒத்தாசை என்பதன் அர்த்தம் உதவி. தந்தை பர்க்ஸ்மன் மிக அழகாக பாடியிருக்கிறார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். உதவி வரும் பர்வதம், உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற காரியம், உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை உதவி வர வேண்டுமென்றால் அது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? எங்களுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள் காரணமாக நாங்கள் ஒத்தாசையை வேறு இடத்தில் நாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் வீட்டில் சரியான கஷ்டம். ஆகவே அவன் நிறைய விறகுகளை வெட்டி விட்டான். அவன் கஷ்டப்பட்டதை கட்டி தூக்கி தோளில் வைத்த போது அவனால் சுமக்க முடியவில்லை. நிறைய வெட்டி விட்டான் அவன். ஆகவே அவன் என்ன செய்தான்? விட்ட கஷ்டம் அவ்வளத்தையும் கொண்டு போய் விட்டாதான் அவனுக்கு அன்று சாப்பாடு கிடைக்கும். ஆகவே என்ன செய்தான்? பரவாயில்ல என்று கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா தூக்கி தோளில் வைத்து கொண்டு அந்த விறகு மூட்டையை சுமந்து கொண்டு வர அவனால் நடக்க முடியவில்லை. வெயில் கொளுத்துகிறது, அவனால் நடக்க முடியவில்லை. பலவீனத்தோடு தடுமாறி என்ன செய்கிறது, விழுந்துடுவேனோன்னு சொல்லி அவன் தடுமாறி நடக்கிற வேளையிலே அவனுக்கு தூரத்திலே ஒரு சுமை தாங்கி கல் தெரிகிறது. அந்த சுமை தாங்கி கல்லுண்டு அப்படி கட்டி இருப்பாங்க. பாராக்கள் அது இந்த கல்லில் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அப்படியே லேசாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அந்த சுமை தாங்கி கல். அந்த கல் அவனுக்கு தெரிந்தது. மெல்லவாக கஷ்டப்பட்டு அவன் வந்து அந்த கல்லண்டைக்கு வந்து விட்டான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம், கொஞ்ச நேரம் தனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அந்த மெல்லவாக அந்த விறகு கட்டை தூக்கி அந்த சுமை தாங்கி கல்லின் மேல் அவன் வைக்க ஆரம்பித்தான். வைக்கிற வேளையிலே அடுத்த கணம் அவன் கூச்சலிட்டான். காரணம், அந்த சுமை தாங்கி கல் உடைந்திருந்தது அவனுக்கு தெரியவில்லை. அவன் அந்த பாரமான கட்டை வைத்த போது அந்த கட்டு அப்படியே உடைந்து கொண்டு போய் அவனுடைய 2 கால்களிலும் விழுந்து அவனுடைய கால்களை நசுக்கி விட்டது. அந்த வெயிலிலே நடக்க முடியாதவன் அந்த வெயிலுக்குள்ளே கிடந்து துடித்து கூச்சலிட ஆரம்பித்தான். அன்று அவன் அந்த சுமை தாங்கி கல்லை நம்பி அந்த பாரத்தை இறக்கி வைக்க வலிக்கிட்டான். அந்த சுமை தாங்கி கல் அவனை ஏமாத்தி விட்டது. உனக்கும் எனக்கும் சுமை தாங்கி கல்லாக கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கண்மலை என்றால் அர்த்தம் அது அசையாது.
அது ஒரு நாளும் அசைந்து போகாது. அசையாது உறுதியானது தான் கண்மலை. அந்த கண்மலையாகத்தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார். நாங்க என்ன செய்யறோம்? எங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலைக்கு மிஞ்சி வரும்போது யாரிடையாவது போய் ஒரு உத்தாசை கிடைக்கும், உதவி கிடைக்கும் என்று சொல்லி யாராவது எங்களுக்கு இந்த ஆன்டிட்ட போய் சொன்னா எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், அல்லது இந்த பாஸ்டர்கிட்ட போய் சொன்னா எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி மனுஷரை நாங்கள் தேடுகிறோம், ஓடுகிறோம். எங்களுடைய பாரங்களை அவங்களிடத்தில் கொட்டி விடுவோம் என்று கொட்டி விடுகிறோம். என்ன நடக்கிறது? அந்த சுமை தாங்கி கல் உடைந்து விழுந்தது போல அவர்களே எங்களுக்கு மிகவும் வேதனை உண்டாக்குறவர்களாக மாறிவிடுகிறார்கள். எத்தனை தரங்களில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். மனுஷனுடைய உதவி விருதா? எங்களுடைய சுமை தாங்கி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் அசையாத கண்மலை. எந்த சூழ்நிலையிலும் அவர் மாற மாட்டார். ஆனால் நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தை மறந்து இன்னும் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் வந்த உடனே மனுஷரை நோக்கி ஓடுகிறோம். மனுஷரிடத்திலே போய் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்க விரும்புகிறோம். அதனால் தான் ஏமாற்றம் அடைகிறோம். வேடிக்கையான ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு குடும்பத்திலே ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டி இருந்தாள். அவருடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பாட்டியோட சரியான விருப்பம். ஆனால் அவளோட அவங்க சரியா தனகுவாங்க. அப்போ இந்த பாட்டியை பார்த்து சொல்லுவாங்க அடிக்கடி, செத்துப்போ பாட்டி, செத்துப்போ பாட்டி, செத்துப்போன்னு இந்த பிள்ளைய சொல்லுங்க. சொன்னோடனே பாட்டிக்கு கோபம் வந்துடும். அவள் ஏசுவா. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி. அப்போ உடனே இதில் உடனே பாட்டி செத்துப்போ, பாட்டி செத்துப்போன்னு சொல்லுங்க. அந்த வீட்டிலே ஒரு கிளியை வளர்த்து வந்தாங்க. அந்த கிளி இந்த சொல்லை பிடித்து விட்டது. ஆகவே இந்த கிளி என்ன செய்யும்? முறையும் பாட்டி செத்துப்போ, பாட்டி செத்துப்போன்னு சொல்லும். இந்த பாட்டிக்கு மிகவும் வேதனை. என்னடாப்பா இந்த பிள்ளைகளும் சொல்லுது, இந்த கிளியும் சொல்லுது, தாங்கி இல்லாமலுக்கு பாஸ்டர்கிட்ட போய் ஜபிப்போம் என்று பாஸ்டரை விட்ட போனான். பாஸ்டரை விட்ட போனால் அங்கே வாசல்லையும் ஒரு கிளி இருந்தது. அதை பார்த்தா இங்கேயும் ஒரு கிளியா என்று சொல்லி போட்டு பரவாயில்ல என்று போட்டு போய் இருந்தா. இப்போ அதுக்கு முந்தி இவக்கு முந்தி ஜபிச்சாக்கள் ஜபிக்கக்குள்ள பாஸ்டர் அவங்களுக்காக ஜபம் பண்ணி முடித்த உடனே இந்த கிளி கூட்டிலே இருந்து அழகாக ஆமேன் என்று சொல்லி முடித்தது. இதை பார்த்தோன்னே இந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். எங்கட வீட்டில் இருக்கிற கிளி செத்துப்போ என்று சொல்லுது. இந்த கிளி மிகவும் அழகாக ஆசையாக ஆமேன் என்று சொல்லுகிறதே. இந்த கிளியை கொண்டு போய் எங்கட வீட்டில் நாங்கள் வச்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த கிளியையும் இந்த கிளி மாற்றிவிடும் என்று சொல்லி ஒரே நம்பிக்கையோடு அவ என்ன செய்தா? பாஸ்டர் இந்த கிளியை கொஞ்சம் தாரீங்களான்னு கேட்டா. அவள் ஜபிக்க வந்தவ ஜபத்தை விட்டுப்படி இந்த கிளியை கொஞ்சம் தாரீங்களா பாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு எங்கட வீட்டை கொண்டே வச்சுட்டு தாரேன்னு சொன்னான். ஓ பாஸ்டரும் சரியம்மான்னு சொல்லி அந்த பாட்டி அம்மாவோட அந்த கிளியை கொடுத்து விட்டார். சந்தோஷத்தோட இந்த பாட்டி கிளியை கொண்டாந்து அந்த தண்டை வீட்டு கிளிக்கு பக்கத்தில் கொழிய வச்சார். என்ன நடந்தது? அந்த வீட்டில் இருந்த கிளிக்கு கோபம் வந்து விட்டது. எனக்கு பதிலாக இன்னொரு கிளியை கொண்டாந்து வச்சுட்டாவுன்னு சொல்லி இன்னும் முறமாக சொல்ல துவங்கியது. பாட்டி செத்துப்போ, பாட்டி செத்துப்போ, பாட்டி செத்துப்போன்னு இந்த கிளி சொல்ல துவங்கி. இந்த கிளி ஒவ்வொரு முறையும் பாட்டி செத்துப்போ, பாட்டி செத்துப்போன்னு சொல்ல பக்கத்தில் இருந்த கிளியும் ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்ல ஆரம்பித்தது. இதை கேட்ட பாட்டிக்கு ஒரே வேதனை. ஐயோ, இந்த கிளியை திருத்து வேண்டி நான் கொண்டு வந்து வச்சா இந்த கிளி என்ன சொல்லுது? பாட்டி செத்து போண்டு ஆமேனண்டா அப்படியே ஆக கடவுது என்ற அர்த்தம். இந்த கிளியும் சேர்ந்து ஆமோதிக்குது என்று அவட வேதனை பெருகிச்சே ஒழிய அவட வேதனை மாறவில்லை. அவ போனவ ஜபிக்கிறதுக்கு அந்த உதவி தரும் கண்மலையை விட்டு போட்டு அவர் உதவிய அங்கிருந்த கிளியை வேண்டிட்டு வந்தா அவட வேதனை பெருகிச்சு. இதான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய நோக்கம் எப்பயும் மாறிடக்கூடாது. எப்பயும் எங்களோட ஃபோக்கஸ் ஜீசஸ் மேலே இருக்கணும். எப்பயும் நாங்கள் இயேசுவின் மேலேயே எங்களோட கண்கள் இருக்கணும். அங்கால இங்கால மனுஷனுடைய உதவியையோ, வேற எந்த பொருளுடைய உதவியோ, அல்ல வேற எந்த பேங்கையோ இல்லாட்டிய லோனையோ எதையும் நாங்கள் நம்பி சாய்ந்து விடக்கூடாது. எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் எங்களுக்கு ஒத்தாசை தரும் கண்மலையாகிய இயேசுவின் மேலேயே வாஞ்சியாக தாகமாக இருக்க வேண்டும். இதனால தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. நாங்கள் யாவரும் சீக்கிரமா எடுத்துக்கொள்வோம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜீவ வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு நாங்கள் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் எந்த மனுஷரிடத்திலும் ஓடி போக கூடாது. வசனம் சொல்லுகிறது, பிரபுக்கள் மேல நம்பிக்கையா இருக்காதீங்க, அவங்களோட ஆவி பிரியும், அவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும், இவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று மனுஷனைத்தான் நாங்க முதலாவது தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார், மனுஷனுடைய உதவி விருதா, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, தன் மிகுந்த வீரியத்தினால் அது தப்புவியாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரே இடம்
ஆண்டவர் தான். எந்த மனுஷர்கிட்டையும் போய் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆண்டவர் பாதத்தில் இருந்து எங்களுடைய பாரத்தை வச்சு, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எப்படி கடக்க போறேன், உங்களை மாத்திரம் தான் என்ற கண்கள் நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவரை நோக்கி பார்க்க கொள்ள அவர்கிட்ட இருந்து கட்டாயம் எங்களுக்கு உதவி வரும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, அவர் மனம் மாற மாந்தரும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பவரும் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவ்வளவு பிரச்சனைகளிலும், அவ்வளவு போராட்டங்களிலும், அவ்வளவு நெருக்கங்களிலும், தன் சிநேகிதரால் கூட நிந்திக்கப்பட்டும் யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறான், நான் நீதிமானாக இருந்தாலும் உம்மிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். யோபுடைய இருதயம் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. எவ்வளவு உபத்திரவம், பிரச்சனை, போராட்டங்கள் தன்னை சூழ்ந்து வந்தாலும், நண்பர்களுடைய எவ்வளவு கேலி பேச்சுக்கள் வந்தாலும், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருந்தது. அவன் சொல்கிறான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவன் தேவனையே நோக்கி பார்த்தான். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு பாதகமாக, எவ்வளவு மோசமாக, எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது அவரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். தாவீது ஒரு இடுக்கமான கட்டத்துக்குள்ளே அகப்பட்டு விட்டார். அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் காத் என்கிற தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார், 3 காரியத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன். கொள்ளை நோய் வர வேண்டுமா, அல்லது 3 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிந்து ஓடி போக வேண்டுமா? இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி தாவீதிடம் சொன்ன போது தாவீது என்ன செய்தான்? அதை சொல்லுவோமா இதை சொல்லுவோமா என்று யோசிக்கல. உடனடியாக அவன் தன் மந்திரிகளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கவும் இல்லை. அவன் என்ன செய்தான்? அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாகவே சொன்னான், இப்பொழுது நான் மனுஷருடைய கைகளில் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. ஏனென்றால் அவரிடத்தில் இரக்கம் உண்டு. நீ பாவம் செய்தாலும் சரி, தேவனை விட்டு தூரமாக இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்துக்கு தூரமாக இருந்தாலும் சரி, அவரை விட்டு ஓடி போகாத. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன். பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்களை ரட்சித்து எங்களை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ள தேவன் அவர் மட்டும்தான். ஆகவே நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பார், அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் மட்டும்தான், அந்த கண்மலை அவர் மட்டும்தான். அவரை நோக்கி பார். தாவீது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவை சுற்றி அசீரிய ராணுவம் சூழ்ந்து கொண்டது. அவனுக்கு என்ன செய்யறே தெரியாது. அந்த அசீரிய ராணுவத்தின் தளபதி வந்து அந்த இஸ்ரவேல் எருசலேம் பாஷையிலே அந்த ஜனங்களை தூஷிக்கிறான். எசேக்கியாவை நம்பாதீங்க என்று சொல்லி அந்த ஜனத்துக்கு போதனை செய்கிறான். எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செய்கிறேன் தெரியவில்லை. அவனுடனே ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே தன் ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான். அனுப்பும் போது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. அழுதும் பிள்ளை அவள் தான் பெற வேண்டும் என்று உலகத்துல பழமொழி இருக்குது. அந்த பிள்ளைய நாங்க தான் பெறணும். எசேக்கியா சொல்றான், இந்த யுத்தத்தை நான் தான் மேற்கொள்ள வேண்டும். பிள்ளை போற நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறவோ பலனில்லை. ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுங்கள் என்று சொல்லி எசேக்கியா ராஜா அனுப்புகிறான். என்ன நடந்தது? எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஒத்தாசை அனுப்பினார், தேவனுடைய வார்த்தை அனுப்பினார். அதன்படியே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி பாடுகள் என்று சொல்லி மனம் கலங்கி போக வேண்டாம். யோபுவை பார்க்கலுமா எங்களுக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு, யோபுவை பார்க்கலுமா அவ்வளவு நெருக்கம் வந்துச்சு. 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க, எல்லா ஆஸ்தியும் ஒரே நாள்ல அற்று போயிடுச்சு. அப்படி இருந்தும் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருந்தது. நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று சொன்ன அந்த யோபுவை போல நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, என்ன ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்திருந்தாலும் சரி, அவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். எந்த மலை போல, புயல்கள் போல பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் சரி, எங்களுக்கு ஒத்தாசை தரும் பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அவர் சொன்னவர் கட்டாயம் செய்வார். கண்களை மூடி நாங்கள் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை தரும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை மாறினாலும், எந்த பிரச்சனை மாறினாலும், மாறி மாறி வந்தாலும் ஆண்டவரே, நீர் மாறாத தேவனாய், அசையாத கண்மலையாய், ஜீவனுள்ள கண்மலையாய் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆனால் நாங்கள் எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையிலும் அசைந்து உம்மை விட்டு போய்விடாதபடிக்கு, உம்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு எங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கத்தக்கதாக தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தயவு செய்து எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே, எங்களுடைய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் யெகோவா தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மாத்திரமே உண்டாவதாக. ஆமென். தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆமென். யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். உலகத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. ஆனால் அது நம்மளை அழிப்பதற்காக அல்ல, நம்மளை பொன்னாக விளங்க செய்வதற்காக. தேவன் தீன்மையை நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க நேற்றும் இன்றும் என்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are blessed forever. Amen. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே,
எனக்குள்ளே வாரும். என் பாவங்களை மன்னியும். உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Tisavira Singham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා.
එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.